first and foremost, your students should know the very important things that you are expected to know here is about translation, regulation of gene expression, human genome project, as well as the DNA fingerprinting. இதுதான் இன்னைக்கு 4 டாபிக்கை உங்களுக்கு நான் இங்க சொல்ல போறேன். ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்க நாங்க சொல்ல போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் 1 minute. Important things that you are expected to know here is about translation, regulation. Okay, I'm just muting my mic. Very nice. So here you can see in this particular topic, இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க பேஸ் கொடுத்திருப்போம். தட் இஸ் ஒரு ஜெனடிக் மெட்டீரியல்னா என்ன, RNA, DNA என்ன, ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், டிரான்ஸ்கிரிப்ஷன், ஜெனடிக் கோட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இது எல்லாமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நாங்க இப்ப என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு டாக் டு யூ ஆல் அபவுட் டிரான்ஸ்லேஷன், ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட். இது ரொம்ப முக்கியம், நிறைய கொஸ்டின்ஸ் வரும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த 4 டாபிக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னன்னு புரியணும். இப்போ யார்கிட்டயாவது போய் நான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றேன், இதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இல்ல வேற மொழியில மொழிபெயர்க்கிறது, இதை தான் நம்ம டிரான்ஸ்லேஷன். அதே தான் இங்க நடக்க போகுது. தட் இஸ் நம்மளுக்கு என்ன நடக்குது, டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்ட்ராண்டா இருக்கு. அது என்ன நடக்குது, அது வந்து ஒரு சிங்கிள் டெம்ப்ளேட்டா பேரண்ட் டெம்ப்ளேட் அந்த ஸ்ட்ராண்ட்ல இருந்து டாட்டர் ஸ்ட்ராண்ட்ன்ற மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது என்ன ஆகுது, நம்மளுக்கு அது அப்படியே எம்ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரைப் ஆகுது. இந்த எம்ஆர்என்ஏ தான் நியூக்ளியர் போர்ஸ் மூலமா வெளியே வந்து நம்மளுக்கு சைட்டோபிளாசம்ல இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை நம்மளுக்கு நடத்த போகுது. தட் இஸ் த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ எம்ஆர்என்ஏ கிட்ட தான் அந்த ஜெனடிக் கோடோட அந்த சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இது கரெக்டா எந்த அமினோ ஆசிட் வேணும் அப்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்பு அது யாரு சொல்ல போறாங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் மூலமா. ஸோ டிரான்ஸ்லேஷன் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் டு ஃபார்ம் பாலிபெப்டைட். இந்த கான்செப்டை புரியணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் என்ன, அதுகிட்ட இருக்கிற ஜெனடிக் கோடை வச்சு என்ன அமினோ ஆசிட்ஸ் வேணும், ஸோ என்ன அமினோ ஆசிட்ஸ் இருந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு பாலிபெப்டைட் ஆகும் அப்படிங்கிற நடக்கிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். ஸோ இதுக்கு மெயினா என்ன தேவை அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஹாவ் டு நோ த சீக்வன்சஸ். ஸோ த சீக்வன்சஸ் ஆஃப் தி எம்ஆர்என்ஏ. இப்ப எம்ஆர்என்ஏல வந்து என்னென்ன சீக்வன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் வச்சுதான் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு வந்து கரெக்டா என்ன அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே எப்படின்னா, ஒன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஒரு பெப்டைட் பாண்ட் மூலமா லிங்க் ஆகும். ஸோ இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, இதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. ஸோ இந்த எனர்ஜி எங்க இருந்து வரும், தட் இஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏடிபி. ஸோ இது எல்லாமே எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஆர்என்ஏ. உங்களுக்கு ஏற்கனவே நாங்க டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ நாங்க முன்னாடி இருக்க வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். இதுல உங்களுக்கு அங்க டிஆர்என்ஏ பத்தி நாங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ அந்த டிஆர்என்ஏ பத்தி தான் இப்ப நான் சொல்றேன். ஸோ இந்த டிஆர்என்ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றோம். இது வந்து கிளாவர் ஷேப் மாலிகுலா இருக்கும். இந்த டிஆர்என்ஏ தான் நம்மளுக்கு சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ ஆர் அமைனோ அசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ நடக்க போகுது. ஸோ இதுல என்ன ஆகுது, ரெண்டு தட் இஸ் எம்ஆர்என்ஏ இருக்கு பிளஸ் அந்த டிஆர்என்ஏ வந்து அங்க பார்க்கும்பொழுது இதுகிட்ட இருக்கிற அந்த கோடான், அங்க இருக்க ஆன்டி கோடான், இது ரெண்டும் சேர்ந்து இதுதான் அமினோ ஆசிட் அப்படின்னு உருவாகுது. அதே நேரத்துல அந்த ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிட்க்கும் அந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது தான் நம்மளுக்கு அதுக்கு அந்த எனர்ஜி தேவை. ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் would enhance the rate of peptide bond formation. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியணும்னா, நம்மளுக்கு வந்து ரைபோசோம்ஸ், இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரைபோசோம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட புரோட்டீன் மெஷினரின்னு சொல்லலாம். ஸோ இங்க இருந்து தான் நம்மளுக்கு புரோட்டீன் மெஷினரி உற்பத்தி. தட் இஸ் நம்மளுக்கு ரைபோசோம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 சப்யூனிட் இருக்கும். தட் இஸ் ஒன்னுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 சப்யூனிட் இருக்கும். ஒன்னு வந்து லார்ஜ் சப்யூனிட்னு சொல்லுவோம், ஓகே, இன்னொன்னு வந்து ஸ்மால் சப்யூனிட். இந்த மாதிரி 2 சப்யூனிட் நம்மளுக்கு இருக்கு, ஓகேவா. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 சப்யூனிட் யூஸ்வலா தனித்தனியாக தான் இருக்கும்.
unless வந்து protein formation அப்படின்னு ஆரம்பிக்க போகுது அப்படின்னும் போது அது ரெண்டும் சேர்ந்திருக்க போகுது. So you can see that when the small subunit encounters an mRNA, the process, that is இது எப்படி இருக்கும்னா ரெண்டு பெரிய இப்படி molecules இப்படி இருக்கும். ஓகே, உங்களுக்கு அடுத்து இங்க இருக்க பிக்சர்ஸ்ல இங்க காமிக்கிறோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு ரைபோசோம் இருக்கும். பட் இதுல என்ன இங்க நடக்கும் அப்படின்னா இந்த ரைபோசோம் இந்த செயின் போகுது இல்லையா. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் mRNA டு புரோட்டீன் அப்பதான் பிகின் ஆகும். ஓகே, so there are two sites in large subunit for subsequent amino acids to bind and thus be close enough to each other for the formation of the peptide bond. So உங்களுக்கு இந்த பிக்சர்லயே இங்க நீங்க பாப்பீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து லார்ஜ் சப்யூனிட், இதுதான் அந்த mRNA. ஸோ இங்க வந்து நீங்க அந்த ஸ்மால் சப்யூனிட் பாக்குறீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த mRNA இருக்கு இல்லையா. ஸோ mRNAல ஒரு பாயிண்ட் நல்லா தெரியணும். ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏனா நம்மளுக்கு தைமின் இருக்கும், தைமிடின். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு பதிலா இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த யுராசில். ஸோ யூ அப்படிங்கறத நீங்க இங்க பாப்பீங்க. ஓகேவா. ஸோ இந்த mRNA இங்க பாக்குறீங்க 5' to 3'. இப்ப இது இங்க போகும்பொழுது இங்க என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த டிஆர்என்ஏ எடுத்துட்டு வந்து இதுதான் கோடான் அப்படின்னா இதுதான் அந்த ஆன்டி கோடான். ஸோ இது ரெண்டும் இது சேர்ந்து என்ன அப்படிங்கிற அந்த ஜெனட்டிக் கோடு வழியாக இதுதான் அந்த அமினோ ஆசிட். ஸோ ஒரு அமினோ ஆசிட் ஸோ கரெக்டா வந்து இப்படி கொடுக்க ஒரு அமினோ ஆசிட் இந்த பெப்டைட் பாண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒரு பெரிய பாலிபெப்டைட் செயினா க்ரோ ஆகுது. இதுதான். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இமீடியட்டாவே ஸ்டார்ட் ஆயிடுமா, கிடையாது. இதுக்கு ஒரு ஸ்டார்ட் கோடான் இருக்கு, தட் இஸ் ஏயூஜி. ஸோ ஏயூஜின்னு வரும்போது அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்படி சிந்தசைஸ் ஆயிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்டாப் கோடான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாப் கோடான் வரும்போது யூயூஏ ஆர் அந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ அந்த இடம் அந்த பாயிண்ட் வரும்போது என்ன நடக்கும், அங்க அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்லேஷன் அப்படியே ஸ்டாப் ஆகி இந்த புரோட்டீன் பாலிபெப்டைட் செயின் இருக்கு பாருங்க, இது அப்படியே துண்டித்து வரும். இப்படிதான் நம்ம உடம்புல பாலிபெப்டைட் செயின் பெருசா ஃபார்ம் ஆகி வேரியஸ் ஹார்மோன்ஸாவோ இல்ல என்சைம்ஸாவோ இப்படிதான் நம்ம உடம்புல இப்படிதான் நம்மளுக்கு வந்து புரோட்டீன்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகுது. இங்க பாருங்க. So இங்க வந்து பாத்தீங்கன்னா there are two sites in the large subunit for subsequent amino acids to bind, தெரியுதுங்களா, and they'll be close enough to form the peptide bond. So உங்களுக்கு எக்ஸாம்ல இதை கேட்பாங்க, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அமினோ ஆசிட் பைண்டும் நடக்குது, formation of peptide bond நடக்குதா, it is in the large subunit of the ribosome. அதே நேரத்துல வந்து ரைபோசோம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டலிஸ்டாவும் ஆக்ட் பண்ணுது, லைக் ஹெல்பிங் இன் ஃபார்மேஷன் ஆஃப் த பெப்டைட் பாண்ட் ஆல்சோ. ஓகேங்களா. இப்ப நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா, நான் கேட்கற அதே கேள்விதான். இப்போ ஒரு mRNA இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அந்த நியூக்ளியஸ். இப்ப நியூக்ளியஸை சுத்தி நம்மளுக்கு அந்த நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு. ஸோ உள்ள வந்து நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லையா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகுது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸ்ல நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப mRNA சிந்தசைஸ் ஆகி இந்த நியூக்ளியர் போர் வழியா இது வெளியே வரும். இது வெளியே வந்து இந்த சைட்டோபிளாசம்ல இருக்கும்போது இந்த ரைபோசோம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரைபோசோம்ஸ். ஸோ இந்த ரைபோசோம்ஸ் கிட்ட இது வந்து இந்த வாட் யூ கால் த mRNA இருக்கு பாருங்க, இந்த லார்ஜர் சப்யூனிட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் நாட் ஓன்லி பிரிங்கிங் த எங்கதான் அந்த டிஆர்என்ஏ வரும், இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ யூ கெட் வேரியஸ் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் அந்த பாலிபெப்டைட் சிந்தசைஸ் ஆகுது, சேம் செல்லுக்கு யூஸ் ஆகலாம், இல்ல இட் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு அதர் பார்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இப்படிதான் நடக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ அந்த டிரான்ஸ்லேஷனல் யூனிட், இப்போ நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்லேஷனல் யூனிட் இருக்கு இல்லையா நம்மளோட mRNA. ஓகே, ஸோ நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்லேஷனல் யூனிட் இன் mRNA, so you can see the 1 minute. So the translational unit in mRNA is a sequence of RNA that is flanked by the start codon AUG. So உங்களுக்கு இந்த 5' to 3' நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நம்மளுக்கு AUG அப்படிங்கிற வரும்பொழுது இங்க என்ன ஆகுது, அது நம்மளுக்கு ஸ்டார்ட் கோடான். அதே மாதிரி ஸ்டாப் கோடான்னு இருக்கும், அது வந்து அந்த பாலிபெப்டைட் செயினோட ஸ்டாப் ஆகும். பட் mRNAல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. The sequences which are not translated, they are called untranslated regions. ஸோ நிறைய இடங்கள் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய, இப்போ நீங்க அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறது சில இது வந்து படிச்சு பார்த்தா அது ஜெனட்டிக் கோட் ஃபார்மேஷன், சில இடங்கள்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆகாம அப்படியே அந்த இடங்கள் இருக்கும். ஸோ அந்த ரீஜன்ஸ்க்கு பேர் வந்து நம்ம UTRன்னு சொல்லுவோம், தட் இஸ் untranslated regions. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா the UTR are present at both 5' end இருக்கும் 3' end இருக்கும். எப்பவுமே 5' end நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் கோடான் AUG வந்து உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருக்கேன். இட் இஸ் நாட் ஓன்லி கோயிங் டு ஆக்ட் லைக் ஸ்டார்ட் கோடான், அதே நேரத்தில் இட் இஸ் கோயிங் டு கோட் ஃபார் த அமினோ ஆசிட் மெத்தியோனின். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா.
அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா you are going to have the 3-n அது வந்து ஸ்டாப் கோடான். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவை ஃபார் த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அம்மா இதை ஜெராக்ஸ் பண்ணும் போது நீ போய் பட்டன் ஸ்டார்ட் பண்ணுவேன், இத்தனை காப்பீஸ்ன்னு போடுற, அடுத்து வந்து உனக்கு போதும் போது அதை ஸ்டாப் கொடுக்குறல, அதே போலதான் உனக்கு அந்த எம்ஆர்என்ஏ இருக்கு, உனக்கு அங்கே டிரான்ஸ்லேட் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ப்ராசஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ இனிஷியேட் ஆகிறதுக்கு என்ன ஆகணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ரைபோசோம் போய் எங்க பைண்ட் ஆகுது, தட் இஸ் ரைபோசோம் பைண்ட்ஸ் டு த எம்ஆர்என்ஏ. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ரைபோசோம் இருக்கு, ஸோ இங்க போய் பைண்ட் ஆகுது. ஓகே, we are having the ribosomes. ஓகே, ஸோ இட் பைண்ட்ஸ் அட் த AUG ஸ்டார்ட் கோடான். ஸோ அது இமீடியட்டா அந்த இனிஷியேட்டார் அந்த டிஆர்என்ஏ நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த டிஆர்என்ஏ அதை ரெகக்னைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன ஆகும், த ரைபோசோம் ப்ரொசீட்ஸ் டு எலாங்கேஷன் ஃபேஸ் ஆஃப் த protein synthesis. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னிஷன் வந்து பண்ணுது, அடுத்து ஓகே இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாலிபெப்டைட் செயின் இப்போ க்ரோ ஆகணும். ஸோ எலாங்கேஷன் ஆக போகுது. ஸோ டியூரிங் திஸ் ஸ்டேஜ் the complexes composed of amino acid linked to tRNA, they will bind to appropriate codon in the mRNA by forming complementary base pair with the tRNA anticodon. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்க்கோ இதுக்கு பேர் கோடான்னு சொல்லுவோம். ஓகேவா, டிஆர்என்ஏ கிட்ட இருக்கிற அந்த ஆன்டிகோடான் இது ரீட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ண போகுது, ஒரு அமினோ ஆசிடா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிட்டே வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டாரிட்டி பேஸ் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரைபோசோம் வந்து தே மூவ் ஃப்ரம் கோடான் டு கோடான், இந்த மாதிரி தான் ஃபுல்லா அந்த எம்ஆர்என்ஏ கோடான் போது 3 ட்ரிபிள்ஸ் இல்லையா லெட்டர்ஸ். ஸோ அதை மூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிட் ஆட் ஆகிட்டே வரும். இப்படிதான் பாலிபெப்டைட் சீக்வன்ஸ் வந்து என்ன டிஎன்ஏ டிக்டேட் பண்ணுச்சோ அப்படி எம்ஆர்என்ஏ கொண்டு வந்து சொல்லி அப்படி நம்மளுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகுது. அட் த எண்ட் ஒரு ரிலீஸ் ஃபேக்டர் வாட் வி கால் த ஸ்டாப் கோடான் லைக் UAA இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸ்டாப் கோடான்ஸ். இந்த ஸ்டாப் கோடான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will immediately terminate the translation and இப்படி தான் நம்மளுக்கு ஒரு பாலிபெப்டைட் செயின் ரைபோசோம்ல இருந்து வருது. ஸோ நீங்க இன்சுலின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் 2 செயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஹீமோகுளோபின் செயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த முறையில தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க. ஸோ 5' இங்க தான் ஸ்டார்ட் கோடான் இருக்கும், AUG ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து நம்மளுக்கு வந்து யார் ரெகக்னைஸ் பண்றாங்கன்னா இந்த டிஆர்என்ஏ இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணிடுது. ஸோ ஒன் ஸ்டார்ட் ஆகும்போது இட் இஸ் ஸ்டார்டிங் வித் எலாங்கேஷன் ஃபேஸ். ஸோ அந்த 3 இதுவா வந்து இப்படி பண்ணும்போது இது நகர்ந்துட்டே இருக்கு. ஸோ every time as it does you can see amino acids coming up, peptide bond is forming which requires ATP. so இப்படி தான் the polypeptide chain grown ஆகும். once when it comes to the end of it what we call the stop codon அப்ப stop ஆயிடும், immediate என்ன ஆகுது, so this will be released out. இதுதான் basic concept of translation. okay, so I hope you all understood, right? we'll go to the next part of it, regulation of gene expression. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இட் கேன் பி எனி திங். ஸோ ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன் என்னும்போது பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனோட ஹைட், இல்லை ஒரு பர்சனோட மெட்டபாலிக் எனி ஆக்டிவிட்டி, இல்லை ஒரு ஆர்கானிசமோட யூஸ்வல் பிசியாலஜிக்கல் ரியாக்ஷன், எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் ரெகுலேட்டட் பை த ஜீன். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா மெயினாக ஒரு ஜீன் ரெகுலேஷனா இட் ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் பாலிபெப்டைட். இதுக்கு நிறைய லெவல் இருக்கு. இப்போ யூகேரியாட்ஸ்ன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல். ஸோ டிஎன்ஏ கிட்ட இருக்க ஒரு பேப்பர் எடுக்கிறோம், அப்படியே ஒரு காப்பி எடுத்து ஜெராக்ஸ் எடுக்கிறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல் நான் சொல்றது. அடுத்து வந்து அந்த ஸ்ப்ளைசிங், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ப்ராசிங் கேப்பிங் நடக்கும், ஸ்ப்ளைசிங் நடக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கோம், பாலிஅடினிலேஷன். அப்பதான் வந்து அந்த மெச்சோர் அந்த எம்ஆர்என்ஏ அது வந்து வெளியே வரும். ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம். ஸோ இது வந்து த்ரூ த நியூக்ளியர் போர்ஸ், அந்த நியூக்ளியர் மெம்பரேன் வழியா வெளியே வரப்போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் லெவல். ஸோ இதுல எந்த லெவல்ல வேணாலும் ஜீன் ரெகுலேஷன் வந்து ரெகுலேட் ஆகலாம். இந்த பேசிக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு அது தெரியணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை ஸ்டடி பண்றதுக்கு பெஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம ஈகோலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இந்த ஈகோலைல இருக்கக்கூடிய ஒரு மெயின் என்சைம் பீட்டா கேலாக்சிடேஸ். இந்த என்சைம் வந்து எப்படி வந்து அந்த டைசாக்கரைடு வந்து என்னது லாக்டோஸ், ஏன்னா லாக்டோஸ் தான் அது யூஸ் பண்ண போது. அந்த லாக்டோஸை இட் இஸ் கோயிங் டு பிரேக் டவுன் இன்டு கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். பிகாஸ் பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா
இதை தான் வந்து எனர்ஜியா யூஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ லாக்டோஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் பீட்டா galactose, it is getting split into galactose and glucose. Okay, so இதுதான் மெயின். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bacteria do not have lactose. Okay, so to be used for energy source. ஸோ அதுக்கு வந்து இந்த enzyme beta galactose வந்து தேவைப்படாது. ஸோ there is some gene அது வந்து இது ரெகுலேட் பண்ண போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ டெவலப்மெண்ட் அவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் நடக்குது. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கடுகளவா இருக்கிற ஒரு எம்ப்ரியோ ஒரு ஃபுல் ஹியூமன் பீயிங்கா மாறுது, தட் இஸ் ஒரு ஃபீட்டஸா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தனை வந்து உங்களுக்கு அவ்வளோ செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஒரு கோஆர்டினேட்டட் ரெகுலேஷனா நடந்து அவ்வளோ எக்ஸ்பிரஷன் வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் இங்க நடக்குது. இப்ப ப்ரோகாரியாட்ஸ்ல தான் பார்ப்போம். ஏன்னா யூகாரியாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து இட்ஸ் சம்திங் பியாண்ட் த ஸ்கோப்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு இப்ப என்சிஆர்டில இருக்கிற இந்த மெயின் கான்செப்டை மாத்திரம் நாங்க சொல்றோம். ஓகேங்களா? சோ ப்ரோகாரியாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா இட் வில் கண்ட்ரோல் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனல் இனிஷியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ரெகுலேட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஆக்டிவிட்டி ஆஃப் த ஆர்என்ஏ பாலிமரேஸ், அதோடது எங்க இருக்கு நாங்க முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இட் இஸ் இன் த ப்ரோமோட்டார் ரீஜன். ஓகே, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணும். இதை தவிர நம்மளுக்கு நிறைய ரெகுலேட்டரி புரோட்டீன்ஸ் அந்த ஸ்ட்ராண்ட்ல இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலேட்டரி புரோட்டீன்ஸ் வந்து ஆக்டிவேட்டர்ஸா இருக்கலாம், விச் இஸ் பாசிட்டிவ் ரெகுலேஷன், இல்ல ரெப்ரஸார் தட் இஸ் இன்ஹிபிட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரெப்ரஸாஸாவும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ரேட்டார் ரீஜன், ரெப்ரஸார் ரீஜன் இது எல்லாமே நம்ம அங்க பார்க்கலாம். தி accessibility of promoter regions of prokaryotic DNA, in many cases they are regulated by interaction of proteins which are called operators. So operator region எப்பவுமே எங்க இருக்கும்? promoter region பக்கத்திலேயே இருக்கும். ஓகேவா? so in most of the operonல பக்கத்திலேயே இருக்கும். அதே நேரத்துல in most cases the sequence of operator they will bind to a repressor protein. so அந்த repressor protein வந்து எங்க அந்த இடத்துக்கே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு படம் காமிக்கலாம், உங்களுக்கு அது புரியும். just 1 minute. ஸோ இங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த என்டையர் சீக்வன்ஸ் ஒரு ஓபிரான் காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ ப்ரோமோட்டார் ரீஜன், யூ வில் ஹாவ் அ ரெப்ரஸார் விச் கேன் பைண்ட் ஆன் டு இட். ஓகே, ஸோ இங்க வந்து அந்த என்சைம்ஸ் என்ன தேவையோ அதை வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் அந்த என்டையர் சீக்வன்ஸ். இங்க பாருங்க. So each operon will have a specific operator, ஒரு specific repressor இருக்கும். இப்ப நம்ம வந்து பார்க்க போறது லாக் ஓபிரான், அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். இப்ப லாக் ஓபிரான் வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸாம்ல கேட்பாங்க. இது யார் வந்து இந்த ஜெனடிஸ்ட் வந்து who found this அப்படிங்கிறது எக்ஸாம்ல வந்திருக்கு. இது யார் பாத்தீங்கன்னா இட் இஸ் பிராங்கஸ் ஜாக்கப் அண்ட் ஜாக்யூப் மொனாட். ஸோ ஜாக்கப் அண்ட் மொனாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜாக்கப் அண்ட் மொனாட் ஓபிரான் கூட சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா லாக் ஓபிரான். ஏன் அந்த வார்த்தை லாக் அப்படின்னா இந்த லாக்டோஸை வச்சு நம்ம பேச போறோம். இது வந்து ஒரு பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன். தட் இஸ் இப்போ ஒரு விஷயத்துக்கு அதை வந்து கோட் பண்ணுதுன்னா அது மோனோசிஸ்ட்ரானிக். இங்க பாத்தீங்கன்னா மோர் தேன் ஒன் எக்ஸ்பிரஷனை கோட் பண்ணும்போது இது பாலிசிஸ்ட்ரானிக். இங்க வந்து பாத்தீங்கன்னா they are regulated by common promoter and regulatory gene. சின்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பாக்டீரியால நம்ம ஓபிரான் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஓபிரான்ஸ் இருக்கு. ட்ரிப்போபிரான், ஆரோபிரான், ஹிஸ்ஓபிரான். ஆனா நம்ம என்சிஆர்டி புக்ல இப்ப கொடுத்திருக்க லாக் ஓபிரானை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த லாக் ஓபிரான்ல என்ன இருக்கு, நல்ல ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபோபியா. இந்த சாப்டரை பார்த்தாலே ஒரு ஃபோபியா உங்க எல்லாருக்கும். தயவு செய்து அந்த ஃபியர் ஃபேக்டரை தூக்கி போடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அதுக்குன்ற அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எழுத இல்ல புரியறது ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த லாக் ஓபிரான்ல நம்மளுக்கு ஒரு ரெகுலேட்டரி ஜீன் இருக்கு. அதுக்கு பேரு ஐ. இந்த ஐனா இட் இஸ் நாட் த இன்டியூசர். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு நோ தட் இட் ஹஸ் காட் ஒன் ரெகுலேட்டரி ஜீன் விச் இஸ் ஐ. ஓகே, த ஐ ஜீன். ஓகே, ஸோ த ஐ ஜீன் ஆல்வேஸ் when I speak it codes for the repressor of the lac. Repressor of the lac operon. Okay, then we have the structural genes Z, Y, A. இது எல்லாமே structural genes. Okay, இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா the Z will always code for beta galactosidase. இதுதான் மெயினா needed for breaking down the disaccharide lactose into galactose and glucose. லாக்டோஸ் வந்து டைசாக்கரைட் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது சிம்பிளரி யூனிட்ஸ் என்னது?
galactose and glucose. Y gene வந்து பாத்தீங்கன்னா it has to increase the permeability of the cell. யூசுவலா வந்து பீட்டா galactose அவ்வளவு ஈஸியா உள்ள போயிட முடியாது. ஸோ அந்த பர்மிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண பர்மியேஸ் அப்படிங்கிற அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஏ வந்து இட் இஸ் கோயிங் டு என்கோட் ஃபார் டிரான்ஸ் அசிட்டலேஸ் இந்த என்சைம்க்கு. ஓகேவா? ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து வாட் தே ஆர் கோயிங் டு டூ, தே ஆர் த ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோடிங் ஃபார் ஈச் ஆஃப் த என்சைம். ஸோ இந்த ஜீன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இந்த லாக்டோபிரான். இது மூணு இருந்தாதான் நம்மளுக்கு மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸ் நடக்கும். So we will see how it is happening up. So inga vandu pathina I already said you have the I, we have the promoter region, okay, and then we have what is called the I is the what you call, it's rather like inhibiting, right? So in and the induce pandrathu illa adu inhibit panna paakudhu, okay, what we call as inducer. Okay, inga pathina in the I gene அப்படிங்கிறது வந்து it is rather does not refer to inducer, அது புரிஞ்சுக்கோங்க, it is more like inhibitor. Okay, so I எப்பவுமே வந்து they code for the repressor. So promoter region இருக்கு, okay, then we have the repressor where it has to bind, and then we have what is called the structural gene. So Z for beta galactose, Y for permease, and A for transacetylase. Okay, இந்த மூணுத்துக்குமே. Okay, now you see the I region. The repressor, it is binding to the operator region. Okay, the repressor is binding to the operator region, which is close to the promoter. இது உடனே இது போய் bind பண்ணோனே it prevents the action of the RNA polymerase so that no more transcription. புரியுதுங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா what is happening, we are having the repressor mRNA. Okay, இந்த repressor வருது, naturally it has to go bind with the operator region. But இங்க ஒரு inducer இருக்கு, inducer which is positive. So it does not go and bind with the operator region, rather allows the synthesis of the lac mRNA transcription. So in presence of inducer, there is going to be transcription of the structural gene, lac mRNA is formed. So from that the enzymes are formed, that is translation நடக்குது இல்லையா? So in the enzymes form ஆகுது. So there is going to be lactose metabolism happening in the E. coli. But இங்க வந்து பாத்தீங்கன்னா in absence of inducer, there is no more prevents RNA polymerase from transcription. So there is no more mRNA, no translation, and no formation of this lacopiron. இதுதான் the basic concept. இப்போ எக்ஸாம்பிள் இதை எப்படி கேட்பாங்க, in presence of inducer என்ன ஆகுது, in absence of inducer என்ன ஆகுது. இப்போ இதே mRNA lac mRNA தான் என்ன ஆகும், Z gene எதுக்கு கோட் பண்ணுது, Y gene எதுக்கு கோட் பண்ணுது, இதெல்லாம் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. So lactose is a substrate for enzyme beta galactose. So இது switch on and switch off of operon வச்சு தான் இது பண்ணுது. So அதனால தான் அதை inducer அப்படின்னு நம்ம சொல்றோம். In absence of carbon source like glucose, இப்ப வந்து சப்போஸ் அந்த E. coliக்கு குளுக்கோஸ் இல்ல அப்படின்னும் போது லாக்டோஸ் தான் இருக்கு, is provided in the growth medium அப்படின்னா இந்த லாக்டோஸ் வந்து நார்மலா டிரான்ஸ்போர்ட் ஆகாது. ஸோ அதோட செல்ஸ் வந்து இப்ப பர்மியபிள் ஆகும். அப்ப அதுக்கு என்ன தேவை, பர்மியேஸ் தேவை. அப்ப இந்த லாக் ஓபிரான் அந்த அப்ப எது அங்க இன்டியூசர், லாக்டோஸ் இஸ் அன் இன்டியூசர். அந்த லாக்டோஸ் போய் இன்டியூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு உடனே RNA பாலிமரேஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரமோட் பண்ணுது, லாக் mRNA ஸ்ட்ரக்சரல் ஜீன் உடனே டிரான்ஸ்கிரைப் ஆகுது, டிரான்ஸ்லேட் ஆகுது, இந்த என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ த ரெப்ரஸர் ஆஃப் த ப்ரோட்டீன் இஸ் சிந்தசைஸ்ட் ஃப்ரம் த ஐ ஜீன். ஸோ இந்த ரெப்ரஸார் என்ன பண்ணும், அந்த ஆப்ரேட்டர் ரீஜன் ஓன் காமிச்சலே அங்க போய் பைண்ட் பண்ணும், அந்த RNA பாலிமரேஸோட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணும். ஸோ நோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். பட் இதே இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் லைக் லாக்டோஸ், ஆலோ லாக்டோஸ், இது என்ன பண்ணும், டைரக்டா அந்த ரெப்ரஸாரை இன்ஆக்டிவேட் பண்ணிடும் அண்ட் இது RNA பாலிமரேஸை வந்து ப்ரமோட் பண்ணும், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். This is how the entire sequence goes about it. You are all able to follow? Yes? Any doubts so far? Any doubts? Okay, we'll proceed with it. Next, coming to another interesting topic about human genome project. So usually school la kudukra project பாதி புரியாம தான் சுத்துவீங்க. இதுல human genome projectன்றது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமா கேட்கிற கேள்வி. இது என்னது ஜெனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆர்கானிசம்க்கு அதோட ஜெனட்டிக் மேக்கப், அதோட சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ், அந்த DNA என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜெனோம் ப்ராஜெக்ட் ஓடுது.
ஸோ ஒரு ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஆஃப் இண்டிவிஜுவல் எதை சான்று இருக்குன்னா நம்ம டிஎன்ஏ சீக்வன்ஸ் வச்சு தான் இருக்கு. ஸோ இதை எப்படி நம்மளுக்கு ஐடியா தெரியணும் அப்படின்னா the complete DNA sequence of human genome ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வியாதிகள் ஆகட்டும் இல்ல பல்வேறு விஷயங்கள் ஆகட்டும் நம்மளுக்கு நிறைய மிஸ்ட்ரி எல்லாம் வந்து மெடிசன் ஃபீல்ட்ல சால்வ் ஆகுதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்டையர் ஜெனோம் அந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் வச்சு எல்லாத்தையும் பார்த்து தான் நம்மளுக்கு தெரிய முடியுது. இப்ப முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் ஆகட்டும் இல்ல அல்சைமர்ஸ் ஆகட்டும் இல்ல வேரியஸ் டைப் ஆஃப் கேன்சர் ஆகட்டும் ஈவன் எபிலெப்சி இந்த மாதிரி வியாதிகள் கூட நம்மளுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷனாலதான் இந்த மாதிரி வியாதிகள் வருது, இதாலதான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்மளுக்கு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஜெனோம் ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதுக்கு என்னென்னலாம் டெக்னிக்ஸ் தேவைன்னா நம்மளுக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் ரொம்ப தேவை. பிகாஸ் வி ஹாவ் டு ஐசோலேட் அந்த ஜீன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை க்ளோன் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் வந்து 1990 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் இதை பாருங்க, ஷீ இஸ் அ கேர்ள். இவங்க கிட்ட இருந்து நான் வந்து ஐம் டேக்கிங் அ சாம்பிள், ஸ்வாப்ல இருந்து எடுக்கலாம், ஹேர்ல இருந்து எடுக்கலாம், நெயில்ல இருந்து எடுக்கலாம், என்னன்னா வேணா பண்ணலாம். ஸோ இதை எடுக்கிறேன், நான் வந்துட்டு என்ன பண்றேன், இவங்களுக்கு நான் ஐசோலேட் பண்றேன். ஓகே, அந்த செல்லு வந்து நம்மளுக்கு யூஸ்வலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்மளுக்கு டிஎன்ஏ ஐசோலேஷன், we are going to isolate and then this is how we are going to retrieve the sequence of that person. அதை வந்து நம்ம என்ன பண்றோம், இப்படி சீக்வென்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணாம அதை எடுத்து நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். so that at any time when needed we can always look and verify through this database. so இதுதான் வந்து என்னன்னா retrieval. so not only identification, not only isolation, not only studying, but retrieval of the data வந்து it's very important. so நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்லாம் கிடையாது, இது ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட். இதுல என்ன மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஜெனோம் பேசிக், இது எக்ஸாம்ல கேட்பாங்க 3 × 10 the whole power 9 பேஸ் பேர் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை சீக்வென்ஸ் பண்ற காஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா $9 billion தேவைப்படும். இப்ப இது எல்லாத்தையும் நான் ஒரு புக் போட்டு பிரிண்ட் போட்டு எடுக்கிறேன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிங்கிள் ஹியூமன் செல்ல இருந்து அவ்வளோ டிஎன்ஏ சீக்வென்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு which we cannot store it in a database. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we require நல்ல ஹை கம்ப்யூட்டேஷனல் ஸ்பீட்ல இருக்கிற ஒரு டேட்டா ஸ்டோரேஜ்ல வச்சு நம்மளுக்கு எப்ப தேவையோ அதை ரிட்ரைவ் பண்ணி பாக்குறது, இல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியுது நான் உடனே அனலைஸ் பண்றதுக்குன்னும் போது எனக்கு அது வந்து ஈஸி டு ஹேண்டில் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி நான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஒரு மெயின் அங்கம் அப்படின்னு சொல்றேனோ அதே மாதிரி ஒரு நியூ ஏரியா வித் கம்ப்யூட்டேஷனல் அனாலிசிஸா கொண்டு வந்தாங்க, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கோர்சஸ் இருக்கு, அதுல நிறைய காலேஜஸ் ஆர் ஆஃபரிங் which is closely related field with biology, with the field with computational knowledge ஓட அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து it's a very new rapidly growing area in field of science. so what is the goal of human genome project? இதுல ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 20,000 to 25,000 ஜீன் இருக்கு ஹியூமன் டிஎன்ஏல. ஃபர்ஸ்ட் அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல நம்மளுக்கு என்னென்ன சீக்வன்ஸ் இருக்கு, தட் இஸ் 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு என்ன ஒரு ஹியூமன் டிஎன்ஏ இதுதான் இந்த மேக்கப்பா, அப்ப இந்த மேக்கப்ல இந்த பர்டிகுலர் பேஸ் பேர்ல இங்க இந்த மியூட்டேட் ஆகுது, இந்த பாயிண்ட்ல இதை வந்து இன்வர்ஷன் ஆகுது இல்ல டிரான்ஸ்லோகேஷன் ஆகுதுன்னும் போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை என்ன பிரச்சனைகள் வருது என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு ஜீன் லெவல்ல மாலிகுலர் லெவல்ல நம்ம பேச முடியும். இந்த டேட்டா பேசஸ்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ நாளைக்கு அதை வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்ல டூல்ஸ் இருக்கணும் அப்பதான். ஸோ இதை வந்து நான் ஒண்டி எடுத்து வச்சுக்க போறது கிடையாது, அடுத்து அதுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி நீடட் இன் கேஸ் ஆஃப் சே இது வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சார்ட் பண்ற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ், பட் இட் ஹாஸ் டு பி யூஸ்ட் வித் கேர். எல்லார்கிட்டயுமே இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம தூக்கி கொடுத்துட முடியாது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எங்க தேவை, பிகாஸ் எத்திக்கல் இஷ்யூஸ் வில் அரைஸ், லீகல் இஷ்யூஸ் வில் அரைஸ், சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து இவங்களுக்கு வந்து இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா தென் பீப்புள் மே நாட், அந்த சோஷியலைசேஷன் அங்க கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இந்த 5-6 பாயிண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் த பேசிக் கோல்ஸ். மெயினா என்ன, இதான் ஹியூமன் ஜெனோமோட மேக்கப்னு தெரிஞ்சுக்கணும், அந்த டேட்டாவை எடுத்து ஸ்டோர் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும், எனக்கு தேவைன்னும் போது ரிட்ரைவ் பண்ணணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தேவையோ நான் அங்க வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் அங்க எத்திக்கல் இஷ்யூஸ் ரைஸ் ஆகும், வி ஷுட் பி ரெடி டு ஃபேஸ். லீகல் இஷ்யூஸ் ரைஸ் ஆகும், சோஷியல் இஷ்யூஸ் ரைஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து we have to take care about it. You got it?
So next வந்து பாத்தீங்கன்னா the human genome வந்து it is not like one day project. I said they started in 1990. It's a 13-year-old project. So it is coordinated by the Department of Energy and National Institute of Health. And முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா UK வந்து they were very prime, become a major partner. இப்போ other contributions were also being done like from Japan, France, Germany, China, others. இந்த project complete பண்ணது வந்து 2003. So இதுல என்ன மெயின்னா first and foremost to say diagnose, treat, so that we can prevent thousands of disorders what human beings are suffering from. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 years back ஒரு அல்சைமர்ஸ் என்னும்போது நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. இப்போ வந்து quite காமன் ஆயிடுச்சு. செனைல் டெமென்ஷியா காமன் ஆயிட்டு போகுது. ஆட்டிசம் பாத்தீங்கன்னா காமன் ஆயிட்டு போகுது. அதே வேரியஸ் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் காமன் ஆயிட்டு போகுது. ஸோ டு டயக்னோஸ், டு ட்ரீட், அதே நேரத்தில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும். ஓகேங்களா? Yes, children, able to follow? Yeah. So besides giving clues to understand the human biology, we can also learn about the non-human organisms, அதோட sequence. So இது வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளோட சீக்வென்சிங் பண்ற மாதிரி மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கும் சீக்வென்சிங் பண்ணும்போது என்ன ஆகும்? We can solve so many challenges, not only in field of medicine, agriculture, healthcare, energy production, bioremediation. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போலாம். ஸோ இதுக்கு நான் ஹியூமன் மாடல்ஸ்ல எது மோஸ்டா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பாக்டீரியா, ஈஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த நெமட்டோடு வந்து லார்ஜ் ஸ்டடீஸ் தேவ் டன் வித் இட். தட் இஸ் த கெனா ரபடிடிஸ் எலிகன்ஸ், ட்ராசோஃபெலா, ஃப்ரூட் ஃப்ளை. பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், அரபிடாப்சிஸ், இதெல்லாம் நிறைய சீக்வென்சிங் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜெனடிக் ஸ்டடீஸ் வந்து இட் ஹாஸ் கான் வித் இட். ஓகே, ஸோ ஹவு இஸ் திஸ் டன்? ரொம்ப சிம்பிள். ரெண்டு அப்ரோச் தான். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா identifying all the genes that are expressed as RNA. So ஒரு gene எடுத்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா RNA எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். We call that as expressed sequence tag. இந்த express sequence tagல வந்து பாத்தீங்கன்னா இதுல whole set of genomeல நம்மளுக்கு கோட் ஆகிற சீக்வென்ஸ்னு ஒன்று இருக்கும், நான் கோடிங் சீக்வென்ஸ்னு இருக்கும். இது த்ரூஅவுட் இருக்கும். இதை தான் வந்து சீக்வென்ஸ் அனோட்டேஷன் சொல்லுவோம். So for sequencing a total DNA from a cell, you are going to isolate, convert to random fragments. நம்மளுக்கு வந்து DNA எடுத்து இவ்வளவு இதுவா இருக்காது. அத smaller sizeக்கு இவ்வளவு fragments ஆகி எடுத்து we are going to clone in a suitable host using specialized vectors. அது அப்புறம் நம்ம ஆம்பிளிஃபை பண்ணுவோம். PCR வச்சு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆம்பிளிஃபை பண்ணி நம்ம அது வேணும்ன்றது பார்க்கலாம். So most commonly என்ன vectors யூஸ் பண்ணலாம்? லைக் நீங்க உடனே plasmid, bacteriophage. But vectors what we use are bacterial artificial chromosomes or yeast artificial chromosomes. Because நம்மளுக்கு எவ்வளோ காப்பீஸ் பர் செல் இது தேவை அப்படின்னும் போது அதுக்கு தகுந்து நம்ம வந்து வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம், எதர் பேக் ஆர் யாக் வெக்டார்ஸ். ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கு. இதை ஃபெட்ரிக் சாங்கர் வந்து டிசைன் பண்ணுது. இதை வந்து என்ன பண்ணுவோம்? எடுத்து இதை சீக்வன்சிங் பார்ப்போம். ஸோ ஏதாவது ஓவர்லாப்பிங் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா the sequence in humans வந்து it is not possible. ஸோ இது வந்து நம்ம உட்காந்து அவ்வளோத்தையும் சீக்வன்ஸ் படிக்க முடியாது. ஸோ இதை ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்குற அந்த சீக்வன்ஸ் அத்தனையும் நம்ம அது உள்ள ஏற்றினாதான் நம்ம வந்து we will be able to solve it. ஸோ the sequence சொன்னாலே அந்த annotated sequence கோடிங்கும் இருக்கும், நான் கோடிங்கும் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அழகா எடுத்து நம்ம அசைன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ the sequence of chromosome 1 was completed only in May 2006. Okay. So the last of 24 chromosomes, 22 autosomes and XY to be sequenced. So the sequence of chromosome 1 வந்து எப்ப கம்ப்ளீட் பண்ணாங்க? 2006ல தான் கம்ப்ளீட்டே பண்ணாங்க. another challenging வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஜெனோம்ல வந்து பாத்தீங்கன்னா மேப்பிங் சொல்லுவோம். தட் இஸ் இது ஒண்ணுத்துக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா particularly இந்த enzyme synthesisக்கு தேவையா இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா particularly வந்து determining ஒரு particular ஒரு physiological functionக்கு தேவை. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மேப்பிங்னு இருக்கும். So இந்த physical mapping of the genome வந்து இதுல பண்ண வேண்டியதா இருக்கும். So this was generated using polymorphism of restriction endonuclease recognition site and some repetitive DNA sequencer. இப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ATG இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் சம் டைம் இந்த சேம் இது வந்து இந்த மாதிரி ரெப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தே ஆர் கால்ட் மைக்ரோ சேட்டலைட்ஸ். இந்த மைக்ரோ சேட்டலைட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது. பட் தட் ஃபார்ம் த பேசிஸ் வாட் வி யூஸ் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ வாட் ஆர் த சேலியன்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் ஹியூமன் ஜெனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் 164.7 million நியூக்ளியோடைட் பேசஸ். எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. வி கான் ஈவன் இமேஜின் இட்.
ஸோ 3000 பேசஸ் இருக்கு. அதுல வந்து லார்ஜஸ்ட் ஜீன் எதுனா டிஸ்ட்ரோஃபின். ஓகே, 2.4 மில்லியன் பேசஸ் இருக்கு. இந்த டிஸ்ட்ரோஃபின் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த புரோட்டீன் மசில்ல இருக்கு. அந்த புரோட்டீன் இல்லைனா இட் லீட்ஸ் டு டூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜீன் தான் இதை நம்ம பார்க்குறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து 30,000. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து எக்ஸாக்ட்லி இட் வில் பி சேம் இன் ஆல் பீப்புள். பட் சின்ன அந்த ஸ்லைட் 0.1% ஒன்லி இட் வில் வேரி பிட்வீன் யூ அண்ட் மீ. ஸோ 50% ஆஃப் த டிஸ்கவர்ட் ஜீனுக்கு என்ன ஃபங்க்ஷன்னே தெரியல. less than 2% தான் they are coding for all the proteins. So repeated sequence சொன்ன பாத்தீங்களா, அதுதான் it is making the entire portion of the human genome. அந்த repeated sequence நான் மைக்ரோ சேட்டலைட் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம DNA fingerprintingக்கு பேஸ் ஆயிருக்கு. So அந்த repetitive sequence வந்து there are stretches in the DNA sequence that are repeated 100,000 times also. So அது வந்து not big function, but they give us idea about எப்படி ஒரு chromosome structure இருக்கு. Oh, this is the difference between this primate and another primate. நம்மளோட evolutionary history இதெல்லாமே நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். So chromosome 1க்கு தான் most gene இருக்கு. அதே நேரத்துல Y இருக்கு தெரியுமா, Y chromosome, அதுக்கு தான் இருக்கிறதுலே fewest gene இருக்கு, 231. Scientists வந்து they have identified 1.4 million locations, what we call the single base DNA difference, what is called SNP, single nucleotide polymorphism சொல்லுவோம், in humans identify பண்ணிருக்காங்க. So இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து லொகேஷன் அண்ட் நம்மளோட எவல்யூஷனரி ஹிஸ்டரி ட்ரேஸ் பண்றதுக்கு யூஸா இருக்கு. They might ask this in the exam. So what is the application? Understanding about our evolution. It can be used both in public, private sectors, everywhere. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு புது அப்ரோச் இன் ஏரியா ஆஃப் சயின்ஸ் கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்கு, ஒரு பர்டிகுலர் இருக்குன்னா எந்த ஜீன் இதுல ப்ராப்ளம், ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இன்டர் கனெக்டட் நம்மளோட சிஸ்டம் ஃபங்க்ஷனிங், நம்ம பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனிங்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போது we can very well know where is the problem, how it comes up, how it can be prevented, diagnose, treatment plan எல்லாமே நம்ம வந்து யோசிக்க முடியும். Yes, I am audible, students. So next, coming to the last part of it, the DNA fingerprinting. இப்போ இந்த DNA fingerprinting அப்படின்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நீங்க நிறைய மூவிஸ், இந்த த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு சீன் ஆஃப் கிரைம்ல இருந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு பிளட்டோ இல்ல ஒரு ஹேர் சாம்பிளோ இல்ல ஒரு ரேப் கேஸ்ல ஒரு செமன் எடுத்து அவங்க வந்து அதை பாக்குறாங்களோ, இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இந்த டெக்னிக் தான் டிஎன்ஏ அனாலிசிஸ். இல்ல ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா யாரு அப்படின்னு சொல்லும் போது முன்னெல்லாம் வந்து பிளட் குரூப்பிங் பார்ப்பாங்க. இப்பெல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா we have come for the DNA analysis. இதை தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்மளுக்கு 99.9% வந்து நம்ம பேஸ் சீக்வன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் அந்த பாயிண்ட் ஒரு சின்ன வேரியேஷன் வருது பாருங்களா, அதுதான் நம்மளோட யூனிக்னஸ். அதுதான் வந்து என்கிட்ட இருக்கிறதே என்னோட சிஸ்டரோ பிரதர் கிட்டயும் இருக்க போறது இல்ல. ஸோ தட் இண்டிவிஜுவலா எல்லார்கிட்டயுமே அந்த யூனிக்னஸ் இருக்கும். So no, you can find the genetic difference between two individuals or among the individuals in a population. So இது வந்து ஒரு பெரிய expensive task also. So in the fingerprinting வந்து பாத்தீங்கன்னா it's very easy way where you can compare the DNA sequence of any two individuals. ஸோ இங்க என்னத்தை வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளோட டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல நிறைய அந்த ஸ்பெசிபிக் ரீஜன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெப்படேட்டிவ் டிஎன்ஏன்னு இருக்கும். தட் இஸ் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் சீக்வன்ஸ். அது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இல்ல, நம்மளுக்கு அது கோட் பண்ணி எதுவும் சொல்ல போறது கிடையாது. பட் அது மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எடுத்து ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷனை பார்க்கும்போது எனக்கு அங்க பீக்ஸ் மாதிரி காமிக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த மேஜர் டிஎன்ஏ பீக் எனக்கு ஸ்மால் பீக்ஸ் காமிக்கும். அதுக்கு பேர் தான் சேட்டிலைட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இது வந்து மோர் தேல் பி எய்தர் ரிச் வித் AS2T or it can be with guanine and cytosine, and it depends on the length of the segment, the number of repetitive units. So satellite DNA நம்ம நிறைய கிளாஸிஃபை பண்ணலாம், மைக்ரோ சேட்டலைட், மினி சேட்டலைட் அப்படின்னு. இதுதான் வந்து they don't code for any protein but they form the major portion of our human genome. இதை வச்சுதான் இந்த பாலிமார்பிசமோட ஐடியாலஜி வச்சுதான் நம்ம வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்றோம். ஸோ டிஎன்ஏ நம்ம எந்த டிஷ்யூல இருந்து எடுக்கலாம். இட் கேன் பி ஃப்ரம் பிளட், ஹேர் ஃபாலிக்கல், ஸ்கின், போன், சலைவா, ஸ்பெர்ம், ஏன் பல்லுல இருந்து கூட நம்ம எடுக்கலாம், எங்க இருந்து வேணா எடுக்கலாம். ஸோ தே ஆர் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஐடென்டிஃபிகேஷன் டூல் இன் அவர் ஃபோரன்சிக் மெடிசன். ஸோ இந்த பாலிமார்பிசம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு இந்த ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ் ஒன்ற பாத்தீங்களா,
they are inheritable from parents to children. But இது வந்து அதே நேரத்துல பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது, ஒரு அளவுக்கு இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் பெட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ்ல நம்ம இந்த ஐடியாலஜி வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேசிஸ் ஃபார் அவர் ஜெனட்டிக் மேப்பிங் பிளஸ் அவர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஆல்சோ. அதை தான் இந்த டிஎன்ஏ பாலிமார்பிசம். எப்படி இந்த பாலிமார்பிசம் வருது, எனக்கிட்ட இருக்கிற மாதிரியே ஏன் இன்னும் இருக்குன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மியூட்டேஷன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மியூட்டேஷன் பத்தி அந்த சாப்டர்ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ நியூ மியூட்டேஷன்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ல சொமேட்டிக் செல்ல இருக்கலாம், ஜெர்ம் செல்ல இருக்கலாம். ஸோ இந்த மியூட்டேஷன் வரும்போது இது என்ன ஆகுது, இட் டஸ் நாட் மெயின்லி, இப்போ வந்து ஜெர்ம் செல் மியூட்டேஷன் அப்படின்னும் போது சொமேட்டிக் செல்ல அந்த மியூட்டேஷன் ஆகுது. இப்போ ஜெர்ம் செல் மியூட்டேஷனா இட் டஸ் நாட் சீரியஸ்லி இம்பேர் த இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி டு ஹேவ் ஆஃப்ஸ்பிரிங் ஹூ கேன் டிரான்ஸ்மிட் த மியூட்டேஷன். ஸோ இட் கேன் ஸ்ப்ரெட் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த frequency what we see, if it is going to be greater than the 0.01, so that where we observe this DNA polymorphism. So இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு inheritable mutation இருக்கலாம், which is at very high frequency. We call that as DNA polymorphism. So you can see this particular probability in the variation. So coding non coding இருக்கு, இந்த mutation இது sequence ஆல நம்மளுக்கு இப்படி இருக்கு. So இந்த mutation என்ன ஆகும், accumulate ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கோடிங் சீக்வன்ஸ் இப்படி நிறைய ரிப்பீட் ஆகுது, அடுத்த ஜென்ரேஷன் போது இது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இட் கீப்ஸ் ஆன் அக்யூமுலேட்டிங். ஸோ இதுதான் அந்த வேரியபிலிட்டி, அந்த பாலிமார்பிசம் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நாட் ஓன்லி கிவிங் அஸ் ஐடியா அபவுட் அவர் எவல்யூஷனரி ஹிஸ்டரி, பட் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ கிவ்ஸ் த பேசிஸ் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், சேம் டைம் ஃபார் அவர் ஜெனட்டிக் மேப்பிங் ஆல்சோ. ஸோ த டெக்னிக் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி பண்ணுவோம், இது வந்து டெவலப் பண்றது, இது எக்ஸாம்ல கேட்பாங்க, அலெக் ஜெஃப்ரிஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது. அவர் இந்த சேட்டிலைட் டிஎன்ஏ வந்து ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் இருக்கு, அதை வச்சு தான் பண்ணுவார். இதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, வாட் இஸ் கால்ட் VNTR, வேரியபிள் நம்பர் ஆஃப் டாண்டம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுவாங்க, ஒரு சதர்ன் பிளாட் ஹைபிரிடைசேஷன் ரேடியோ லேபிள்டு VNTR ப்ரோப் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் ஆஃப் கிரைம்னு வச்சுக்கோங்க, அங்க கிடைக்கிற அந்த ஹேர் எடுத்து அதுல இருக்க டிஎன்ஏ எடுக்கிறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், we have to digest the DNA by restriction endonuclease. உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரோஃபோரசிக் ஜெல்ல வச்சு டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸை எடுக்கிறோம், பிளாட்டிங் பண்ணி ஃபிராக்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஓகே, எய்தர் நைட்ரோசெல்லுலோஸ் ஆர் நைலான். நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன், யூ ஆர் கோயிங் டு யூஸ் த VNTR ப்ரோப். நெக்ஸ்ட் ஆட்டோ ரேடியோகிராஃபி வச்சு இந்த ஃபிராக்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்கீமேட்டிக்கா தெரியும். இப்போ இங்க வந்து பாருங்க, இது வந்து டிஎன்ஏ ஃப்ரம் A, இது வந்து டிஎன்ஏ ஃப்ரம் B. ஓகே, வாட் யூ ஆர் சீயிங் ஹியர். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இது வந்து பெட்டர்னல் குரோமோசோம், இது மெட்டர்னல் குரோமோசோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பீன் ஷோன். இது வந்து A இண்டிவிஜுவல், திஸ் இஸ் B இண்டிவிஜுவல். ஓகே, அண்ட் யூ கேன் சி த குரோமோசோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நியரஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ யூ கேன் சி சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் they have given the contain the different copy of VNTR, what is called the variable number of tandem repeats that they have given. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா the two allele, the paternal and the maternal இருக்கு இல்லையா, of the chromosome, they have different copy of VNTR, they are not the same. Okay, and you can see the banding pattern of the DNA from the crime scene, okay, with individual B and not with A. So இப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு scene of crimeல இருந்து, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் வந்து ஒரு scene of crimeல இருந்து ஒரு ஒரு எடுக்கிறோம், அது வந்து ஹேரா இருக்கலாம் இல்ல பிளட்டா இருக்கலாம். ஓகே, so இவ்வளோ நம்பர் ஆஃப் டாண்டம் ரிப்பீட்ஸ் இருக்கு, 7 to 16. so 7, so it's there in 11, 7, 2 இருக்கு, 16 also. okay, so இது வந்து DNA from that individual A, so this is DNA from that individual B. இவங்க அந்த scene of crimeல இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே தான் அந்த VNTR, இத்தனை நம்பர் ஆஃப் டாண்டம் ரிப்பீட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏல இதுல நம்மளுக்கு இல்ல. Okay, in 11. Okay, then you can see even in 7. But you can observe this in B, right? You can see the nearest possible what is happening in C with B. So it is very matching with individual B and it is not with the A. So இது எங்க இருந்து நம்மளுக்கு வருது, from the paternal and the maternal chromosome. This is how we get it. You got it? So this is where we have to know how this is being used in the scene of crime or paternity disputes, etc. So on the number of tandem repeats, like say 1, 2, 3, 4, it's very close near to the match with the set of chromosomes.
So that is where we can find the nearest matching pattern. So the VNTR, they belong to satellite DNA, what we call mini satellite. So இது வந்து tandemly எவ்வளோ copies இருக்குன்னு. So இது எல்லாமே ஒண்ணா இருக்காது, chromosome to chromosome மாறும். They show a very high degree of polymorphism. நீங்க முன்னாடியே பார்த்திருப்பீங்க. So அந்த VNTR probe வச்சு நம்ம அந்த ஆட்டோ ரேடியோகிராம்ல இந்த மாதிரி தான் டிஃபரண்ட் சைஸ் வரும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ்க்கு தான் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியாது. ஸோ நம்ம பிசிஆர் டெக்னிக் யூஸ் பண்ணி இப்படி தான் பண்ணி சீன் ஆஃப் கிரைம் வச்சு நம்ம ஈஸியாக, ஸோ இதுதான் அந்த இடத்துல வந்து கிடைச்ச சாம்பிள், அந்த பர்டிகுலர் பர்சன் இதுதான், அந்த குற்றவாளி இதுதான் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு சீன் ஆஃப் கிரைம்ல வந்து நம்மளுக்கு யாரெல்லாம் சஸ்பெக்ட் இருக்கோ அதை வந்து நம்ம நேரோ டவுன் பண்ணுவோம் த்ரூ இன்வெஸ்டிகேஷன். ஒரு 3 பேரோ 4 பேரோ அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணும்போது அந்த நியரஸ்ட் யாரு இருக்கோ அதுதான் வந்துன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர இதை வந்து நம்ம பாப்புலேஷன் ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஹஸ் காட் வாஸ்ட், இட் ஹஸ் காட் அ வெரி பிக் ஃபியூச்சர் when it comes to forensic application. Okay. See, mRNA is transferred into protein அப்படின்னா it is a messenger RNA. DNA சொல்றத கிளிப்பில்ல போல mRNA கேட்டு வந்து அந்த புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ உங்க கையில ஒரு பேப்பர் தரேன், அப்ப இதை ஒரு 10 காப்பி போடு அப்படின்னு சொன்னா நீ பாட்டு போற அந்த ஜெராக்ஸ் பண்ணிட்டு வர, அந்த ஜெராக்ஸ் பண்ற அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் உனக்கு அந்த mRNA, இதுதான் அந்த புரோட்டீன் எனக்கு வேணும்ன்றத அந்த mRNA கேரி பண்ணிட்டு கொண்டு வருது வெளியே நியூக்ளியஸ்ல இருந்து. இதுதான் அந்த புரோட்டீன்ங்கிறது tRNA வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு அந்த புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகுது. Okay, you are all able to follow, Ashwin? Any other doubts? Yes, Ashwin, Karthi, you are all able to follow? Yes? Okay. So, idoda the molecular based chapter is over. Waiting for see you with the other chapters. Okay, students? So, thank you. Okay. See you in the next session. Thank you, students. Bye.